ஹலோ காய்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆஃபர் தர போகிறோம். என்ன ஆஃபர் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, பஸ் புக்கிங் தான், வேறு என்ன தருவேன்னா பார்த்தீங்கன்னா ரயில் யாத்திரி ஆப் இல்லாட்டி அவங்களோட இன்டர்சிட்டி ஆப் இல்லாட்டி அவங்களோட வெப்சைட் மூணுலேருந்து நீங்கள் வந்து பஸ் புக் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஃப்ளாட் ₹200 ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்டர்சிட்டி பஸ்ஸஸ் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ₹200 அப்படியே குறையும். வேறு ஏதாச்சும் ட்ராவல்ஸ் கூட நீங்கள் அவங்க வெப்சைட்லேருந்து புக் பண்ணலாம். அப்படி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹100 வந்து குறையும். ஸோ தட் மறக்காமல் நம்ம ஆஃபர் கோட் வந்து யூஸ் பண்ணி பஸ் புக் பண்ணுங்க. ஸோ தட் சீக்கிரம் புக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆஃபர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் வேலிட் இருக்கு. அண்ட் அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ்க்கு மட்டும் தான். ஸோ அதை சீக்கிரமாக யூஸ் பண்ணுங்க. ஹே காய்ஸ், என்ன சரியான தூக்கமா நைட்டு? -25ல ஜாலி பண்ணிருப்பீங்களே. அண்ட் வெல்கம் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என் வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா தயவு செஞ்சு பின்னாடி இருக்க 2 வீடியோ பார்த்துட்டு வாங்க. இல்லாட்டினா சுத்தமாக ஒன்றுமே புரியாது. அதுக்கு என்னையை வந்து கமெண்ட்ஸில் வந்து திட்டக்கூடாது. சொல்லிட்டேன், நான் ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் நடுவில் வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான், இவன் என்ன பண்ணான், இங்கே போய் வந்தீங்க, அப்படி இப்படி வந்தீங்கன்னு என் நடுவில் கொஸ்டின் கேட்கக்கூடாது. ஸோ சாரி கைஸ், கார்டில் போடுறேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையாக தான் இருக்கும் உங்களுக்கு இது. ஓகே, நைட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7 மணிக்கெலாம் போன ஸ்டோரி நம்ம இங்கே விட்டோம். தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால தூங்கலை. இப்போ திருப்பி லைட்டாக கொஞ்சம் வேக்கப் பண்ணி விட்றேன் அவங்கள. ஓகேவா, ஒரு 7 மணிக்கு போயிட்டோம். 7 மணிக்கு போயிட்டோன்னா பார்த்தீங்கன்னா உள்ள செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு செம்ம காற்று, அப்படியே வண்டியை விட்டு இறங்கவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு -15 இருக்குது. அப்படியே உள்ளே போகிறோம். அப்படியே எனக்கு ஹீட்டு வேணும். எனக்கு இப்போதைக்கு எனக்கு ஏதாச்சும் சூடாக எனக்கு வந்து நெருப்பில் கை வைக்கணும் போல் இருக்குது. கையெல்லாம் தூக்கக்கூட முடியல என்னால். அப்படியே வண்டியிலேருந்து போட்டு அப்படியே உள்ள செருப்பெல்லாம் கட்டிட்டு அப்படியே போனேன். என்னடா இது ஒன்றுமே இல்லை, என்னடா ஹோம் ஸ்டே அப்படி அப்படின்னு கொஞ்சம் மூஞ்சி சுருக்கிட்டு தான் உள்ளே போனேன். அப்படி திரும்பினோன்னு உள்ளே போயிட்டு அப்பா ஒரு பெரிய ரூம் மாதிரி இருந்துச்சு. நடுவில் ஹீட்டரை பார்த்திங்கன்னா கட்டையை போட்டு எரிக்கிறாங்க. அதில் சுடு தண்ணி வச்சுருக்காங்க. சுற்றி வந்து பெட்டு மாதிரி போட்டிருக்காங்க உட்காடுறதுக்கு. டேபிள் மாதிரி போட்டு சாப்பிட்றதுக்காங்க. ஒரு செம்மையான ஒரு வீடு. அவங்களோட அந்த ஏரியா இருக்காங்க. அவங்களோட வீடு ஹோம் ஸ்டே ஒரு ஸ்டைலே அந்த மாதிரி தான். அவங்களோட ஸ்டைலு, அவங்களோட ட்ரெடிஷனு அவங்க அது அந்த மாதிரி தான். ஸோ தட் அப்படியே போட்டு அந்த தீ பக்கத்தில் போய் அவா அப்படின்னு அவர் சொல்கிற ரொம்ப பக்கத்தில் போகாதீங்க. இப்போ பக்கத்தில் போனால் அந்த குளிர்லேருந்து ஹீட் வந்து அவங்களுக்கு கையெல்லாம் புண்ணாக எரியும் அப்படிங்கிற. ஐயோ, கை கால் எல்லாத்தையுமே அந்த ஹீட்டில் வச்சு கொஞ்சம் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்குள்ளே ஒரு பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் கொண்டு வரதுக்குள்ளே ஒரு 1/2 hour 45 minutes ஆயிடுச்சு. ஏண்டா அப்படின்னு தோணிடுச்சு எனக்கு. அந்தளவுக்கு இருந்துச்சு. செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம ஊர் மக்களுக்கெல்லாம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது. அவங்க ஊரில் இப்படி வாழ்கிறாங்க. எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டான லைஃபு. தண்ணி வந்து சுடு தண்ணி வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ரெஸ்ட் ரூமுக்கும் சரி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அங்கே தான் தண்ணி கிடைக்கும். அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே. வந்து கொஞ்சம் தண்ணியோட ஸ்கேர் இது வந்து ரொம்ப கம்மி. ஸோ தட் வந்து என்னென்னா நான் சொல்லுவேன் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம 2 நாள் வந்து லாட்ஜில் தாங்கணும். ஸோ தட் நம்மளுக்கு சுடு தண்ணிலாம் கிடச்சிச்சு. பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது வந்து அவங்க வந்து நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறதா இருந்தாலும் சரி, இதனாலும் ஒரு பக்கெட் தனி தருவாள். அதில் வந்து நீங்கள் வந்து எல்லாமே அதெல்லாம் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான லைஃபு. ரொம்ப ஒரு அட்வென்ச்சராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே. ஸோ குளிக்கிறது வந்து நம்மளால் முடியும். சுடுதண்ணிலும் குளிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப கஷ்டம். -15லலாம் நம்மளுக்கு வந்து குளிக்கிறதுங்கிறது பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போயிடும். அந்தளவுக்கு தான் இருக்கும். ஸோ அது வந்து வாட்ரு அதே மாதிரி பொண்ணுங்களாம் வந்தீங்கன்னா இந்த 3 மணி நேரம் குளிக்கிறது, இந்த 3 பக்கெட்டு 4 பக்கெட் தண்ணி குளிக்கிறது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது மேடம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேவா, அது கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. இந்த ட்ரிப்பில் வந்துட்டு இட்ஸ் நாட் அ லக்ஸுரி ட்ரிப், இட்ஸ் அ அட்வென்ச்சர் ட்ரிப். ஓகேவா. It's calling me. I'm
போய் படுத்தோம். படுக்கிற ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பெரிய ஹீட்டர் இருந்துச்சு, 3 பெட்டு இருந்துச்சு. அண்ட் ஒரு பெட்லேயும் பார்த்தீங்கன்னா 3 கம்பளி இருக்கும். நான் சொல்கிறேன், காமெடி ஜோக்குக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பார்த்தீங்கன்னா எப்படின்னா பெட்டில் இருக்கும், பெட்டில் படுத்துட்டு ஒரு பெரிய கம்பளி கொடுப்பாங்க. 3 கம்பளி வச்சுருப்பாங்க. நம்ம ஹோட்டல் போனால் ஒரு பெட்ஷீட் வச்சுருப்பாங்களா ஒரு பெட்டுக்கும், இந்த 3 கம்பளி வச்சுருப்பாங்க. ஒரு கம்பளி, அடுத்த ஒரு கம்பளி, இவ்வளோ பெருசு ஒரு கம்பளி, அடுத்த ஒரு கம்பளி, மேலே ஒரு குல்ட்டு. அப்படியே என் மேலே யாரும் நெஞ்சில் போட்டு என்னை மிதிக்கிற மாதிரி இருந்துச்சு நைட் ஃபுல்லாக. அவ்வளோ வெயிட்டுங்க மேலே. இவ்வளோ வெயிட்டை வச்சுட்டு ஸ்ரீநாத் படுத்தோன்னு தூங்கிட்டான். கௌதம் சத்தமே காணாம். எனக்குன்னா தூக்கமே வரலை. அத்தாடி நைட்டு ஃபுல்லாடி இப்படா விடியும் ஆயிடுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஆட்டிடியூட் சிக்னஸ். ஹைட்டுக்கு போனோன்னா தூக்கம் வரல எனக்கு ஒழுங்காக. அதோட காலையில் எந்திரிச்சிட்டு அப்படியே கீழே போய் டீயெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே மேலே மொட்டை மாடிக்கு ஏறி, அப்படியே அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் கேமரா வச்சுட்டு கஷ்டப்பட்டு ஏறினேன். ஏறி மேலே நான் இருக்க சைஸுக்கு மேலே கேமரா வச்சு ஏறி அந்த வீட்டு மொட்டை மாடிலேருந்து -15லலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி அப்படியே வீடியோலாம் எடுத்து ரொம்ப அழகாக இருந்துச்சுப்பா. என்ன பியூட்டி தெரியுமா? நைட்டு வந்து நாங்கள் வந்தது எங்களுக்கு இருட்டில் ஒன்றுமே தெரியல. காலைல எந்திரிச்சு அந்த வீட்டுக்கு மொட்டை மாடிலேருந்து வெளியே பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஸ்னோ கைஸ். கண்ணு கெட்டின தூரம் எல்லா பக்கமுமே வேற லெவலில் இருந்துச்சுப்பா. செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு. அம்மா பார்த்துட்டோம்டா, லைஃப்பில் நம்ம ஒரு பெரிய இதை பார்த்துருக்கோம், இதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஸோ தட் வந்து சமயப்பா ஒரு லைஃப் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கும் அங்கேருந்தால் நாங்கள் வந்து காசா கிளம்பணும். ஸ்பித்தி வேலி வந்தாச்சு, ஸ்பித்தி வேலிக்குள்ளே வந்தாச்சு. காசா கிளம்பணும். இதெல்லாம் க்ளவுஸ்லாம் எங்களுக்கு பத்தலை அதெல்லாம். அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கடையில் போயிட்டு அதுக்கு ஒன்று ராமேஸ்வரம்னு சொன்னோன்னா அவர் வந்து APJ அப்துல் கலாம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினார், செம்ம ஜாலியாக இருந்து. அதுவும் காசாலேருந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பெட்ரோல் பங்க் இருக்குது. ஹையஸ்ட்னா வேர்ல்ட்ஸ்லேயே ஹையஸ்ட் ஆல்டிடியூடில் இருக்க பெட்ரோல் பங்க் இருக்குது கைஸ். நம்ம வேர்ல்ட்ஸ்லேயே நம்ம ஹையஸ்ட் ஆல்டிடியூடாக இருக்க பெட்ரோல் பங்க் வந்து காசால தான் இருக்குது. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் 12 மணிக்குலாம் -15 -16 இருக்கும். நைட் வந்து -28, நைட் வந்து கிட்டத்தட்ட -23 -24 போகும் வின்டர்லாம். அப்படிப்பட்ட ஒரு கிளைமேட். காலையிலேயே நடக்க முடியல இருந்துச்சு. அப்படியே போயிட்டு அங்கேருந்து பெட்ரோல் பங்க்லேருந்து அப்படியே மேலே வந்து ஒரு 2-3 இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. இதோட வந்து இது வரைக்கும் தான் மெமரி கார்டு வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. அடுத்த மெமரி கார்டு வந்து மேட்டரில் இருக்குது. ஸோ தட் இனிமேல் நீங்கள் வந்து மெமரி கார்டில் பாருங்கள். அண்ட் என்னோடய ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஃபியூச்சரில் ஸ்டோரியாகவே பண்ணலாம். அதுக்கு நீ மெமரி கார்டை கரெக்ட் பண்ணிட்டு இப்போயுமே ஸ்டோரியாக சொல்ல முடியாது. ஓகேவா? பை. வீடியோ வந்து கண்டினியூ அப்படியே பாருங்கள். பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரீட்டைல் அவுட்லெட், ஹைட் 12,270 feet, 3,740 meters above the sea level. அங்கே இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க் தான் நம்ம வந்து இப்போ பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ட் ப்ரௌட், இந்த நேரத்தில் வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நம்மளும் வந்து ஒரு இந்தியன் ஆயிலோட ஒரு டீலர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த இவ்வளோ பெரிய ஒரு ஹைட்டில் காசால வந்து இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கிறதுக்கு இந்தியன் ஆயில் டீலராக எனக்கு செம்ம எங்கள் அப்பா எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இந்த நேரத்தில் வந்து ஒரு செம்ம ஹாப்பி மூமெண்ட் அண்ட் ப்ரவுட் டு பி இந்தியன் ஆயில் டீலர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் இதுதான் வேர்ல்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரீட்டைல் அவுட்லெட். வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரீட்டைல் அவுட்லெட்டே இதுதான். செம்மல இவ்வளோ ஹைட்டில் அப்பா நம்ம வந்ததே இவ்வளோ ஒரு அட்வென்ச்சர் ரோட்டில் வந்தோம். இங்கே டீசல் கொண்டு வந்து விற்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம். நாட் ஈஸி ஒன். அண்ட் செம்ம ஹாப்பியாக இருக்குது. இங்கே தான் வந்து எல்லா வண்டியும் போடுறாங்க. நேம் ஆஃப் த ஃபீல்ட் ஆஃபீஸர் கௌசல் சர்மா. காசால தான் நாங்கள் கொஞ்சம் கோல்டுக்கெலாம் வாங்கிட்டு காசாலேருந்து நாங்கள் மேலே போகிறோம். ஸோ தட் இது வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்படின்னா நம்மளை கொஞ்சம் அங்கங்கே எது இருந்துச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோ அப்படியே தான் இருக்குது. தண்ணி அடித்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளாஸில் விண்ட்ஷீல்டில் படுது.
அவர் வந்து வைப்பர் ஆன் பண்ணி இது பண்ணுறதுக்குள்ள அப்படியே அந்த கண்ணால் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுது, ஐஸ் ஆயிடுது. அப்புறம் ஒருத்தர் அதுக்கப்புறம் ஒருத்தர் இறங்கி போய் அவர் அதை போய் தொடச்சி அந்த ஐஸை கீழே தள்ளி விடுறாங்க. அத்தாடி ஐஸ் வருது, தண்ணி படுதில்ல, ஐஸ் உருகி தண்ணி இருக்குது, அது டக்குன்னு அடிச்சு இல்லை விஞ்சில் பட்ட உடனே அந்த ஒரு சில செகண்டுக்குள்ளேயே அது வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுது. அப்படியே விஞ்சிலே தெரியல. ரொம்ப அட்வென்ச்சர். ரோடே ஏதோ மாதிரி குத்து மதிப்பாக போகிறாரு. ஆனால் அவர் போகிறாரு, நம்மளுக்கு உள்ளே உட்காந்து பக் 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 அப்படின்ட்டு. ஃபுல்லாக வெள்ளேன்னு இருக்குது எல்லாம். அம்மா ஹே காய்ஸ், பார்த்தீங்கன்னா தட்ஸ் த கீ மானஸ்ட்ரினா ஸ்பித்தினாலே பார்த்தீங்கன்னா கீ மானஸ்ட்ரி ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் வந்து யூடியூப்பில் எந்த வீடியோ எடுத்து பார்த்தாலும் ஸ்பித்தி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காமிப்பாங்க உங்களுக்கு. அது ஒரு மானஸ்ட்ரி எப்படின்னா பழைய காலத்தோட இது செம்மையாக இருக்குது. சுற்றி ஸ்னோ. அது பார்த்தீங்கன்னா அதோட அமைப்பே வேறு மாதிரி இருக்கும். செம்ம கோல்டு, -10 கிட்ட இருக்குது. பட் வெயில் அடிக்குது. இட்ஸ் ஸோ பேட். செம்ம பிளேஸுங்க இது. இதை வந்து நான் வந்து இந்த வரதுக்கு முன்னாடி ஸ்பித்திக்கு வரதுக்கு முன்னாடி பிளான் பண்ணோன்னா நான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு இதை தான் காமிச்சாங்க நிறைய பேர். இதுதான் ஃபுல் ஸ்னோவாக இருக்கும் இதெல்லாம். இப்போ நேரில் வந்து பார்க்குறப்ப செம்ம ஹாப்பியாக இருக்குது. இட்ஸ் நைஸ். ஹாய் நிதிஷ். ஹலோ. அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா கீழே தான் உள்ள கீ மானஸ்ட்ரி காமிச்சிருப்பேன் தெரியுமா. இப்போ நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். ஏன்னா பக்கத்தில் தூரத்தில் வந்து இன்னும் பக்கத்துலேயே பார்த்தா நல்லாயிருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீ மானஸ்ட்ரியில் யார் இருக்கா பார்த்தீங்கன்னா மாங்ஸ் அவங்களாம் இருப்பாங்களாம், புத்திஸ்ட் டெம்பிள் மாதிரி. அண்ட் அங்கே தான் தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். நம்மளால் ஒரு நாளே இங்கே இருக்கோம் உள்ள அவார்டே கொடுக்குறோம் அவங்களுக்குலாம். நம்ம அங்கே தான் போக போகிறோம். போயிட்டுருக்கோம், வந்துடுச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க.